ஒரு நல்ல த்ரில்லிங்காக மிரட்டி விடுற மாதிரி ஒரு பேய் படத்தை பார்க்கணுன்னு அமேசான் ப்ரைமில் தேடினப்போ குறுக்கா மறுக்கா ஒன்ன படம் தான் போச்சு. போஸ்டரே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கே, படம் எப்படி இருக்கும், சரி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மென்டாலிட்டியில் போய் படத்தை பார்ப்போன்னு ஒரு பிரபலமான யூடியூபரோட ரிவ்யூவை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த படம் ட்ரக்கிங் போய் காட்டை அழிக்கிறவங்களுக்கான ஒரு படம் சார். படம் மிரட்டி விட்டாங்க, பயங்கரமாக அப்படி இருந்தது இப்படி இருந்ததெல்லாம் சொல்ல என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சரி ஓகே, மறுமறு மாதிரி ஒரு படத்தை ஃபுல்லாக ஒரு சினிமேட்டிக் ஆங்கல்லாம் வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த படம் இருக்க போது போலன்னு பார்க்க ஆரம்பித்தேன். கொல்லிமலையோட ஒரு பகுதி தான் அரண்மனை காடு. இந்த காட்டு பகுதியில் ட்ரெக்கிங்க்கு வராங்க ஒரு காதல் ஜோடி. ஒரு நாள் நைட்டு ஜாலியாக இருந்து ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு வராங்க. ஒரு இடத்த பார்த்து அங்கே கூடாரத்தை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என் தங்கம் டைம் ஆக ஆக குளிர் அதிகமாகுது. இதனால் கேம்ப் ஃபயர் போடலான்னு ஒரு காஞ்ச மரக்கட்டையை, ரொம்ப நேரம் எரியிற மாதிரி ஒரு பெரிய மரக்கட்டையை தேடி தம்பி போகிறாப்புல. காஞ்ச மரக்கட்டையை எல்லாம் தரையில் தான் தேடுவாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு மரத்துலேருந்து வெட்ட ஆரம்பிக்கிறாரு நம்ம தம்பி. ஏண்டா கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே அங்கே எத்தனை மரக்கட்டை கீழே கிடக்க போகுது, அதை விட்டுட்டு ஏன்டா மரத்தை வெட்டிகிட்டு இருக்கேன்னு நம்ம யோசிக்கும் போதே அவன் கையில் அந்த மரக்கிளை அப்படி கீழே வருது, கீழே விழுறான். கூடவே ஒரு வித்தியாசமான ஆணியும் வருது. ஸோ கைஸ், இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம தம்பி எதையோ கிளப்பி விட்டாருன்னு. அதுக்கப்புறம் அந்த கிளை உடஞ்ச இடம் அப்படியே பொழந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு பில்லி சூனியம் செஞ்ச பொம்மை மாதிரி ஒரு பொம்மை நேராக நம்மால் நெத்தியில் வந்து அடிக்குது. அதை நம்மால் கையில் எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு பயம் வருது. தன்னோட காதலியை கத்தி கூப்பிட ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் பேச முடியல. அதே சமயம் மேடம் ஹெட்செட்டில் ஃபுல்லாக பாட்டு வச்சு கேட்டுட்ருக்காங்க. அந்த கேப்பில் நம்மால் ஒரு பேய் போட்டு தள்ளுது. அடுத்து நம்மால் தேடி அவரோட காதலை போக அங்கே என்னடா ஏதோ கீழே ஒரு பொம்மை கிடக்குதுன்னு அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களையும் அந்த பேய் போட்டு தள்ளிடுது. இப்போ இவங்களை கொன்னது யார் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு பேச்சின்னு படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள் கழித்து கொல்லிமலை அரண்மனை காட்டு பகுதிக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்தில் மாரின்னு ஒரு ஃபாரஸ்ட் வாட்ச்மேன் இருக்கார். அவர் வாட்ச்மேன் மட்டும் இல்லை, சைடில் இந்த டூரிஸ்ட் கைட் மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரோட கைடன்ஸில் தான் ஹீரோ ஹீரோயின் பேய்கிட்ட சாவறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு ஆளும், நாம் இந்த படத்தில் ஏன் இருக்கோம் எதுக்கு இருக்கோன்னே தெரியாத ஒரு ஆளும், பயமா எனக்கா அப்படின்னு பேயை பார்க்குறவரை தைரியமாக இருந்துட்டு அப்புறம் பேய்கிட்ட தானாக போய் மாட்டிக்கிற ஒரு பொண்ணுன்னு 5 பேர் ட்ரெக்கிங் போக போகிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மாறி கூட வர்றது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவன் வந்தால் நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஹீரோ நம்ம சேஃபாக போயிட்டு வரணும்னா கண்டிப்பாக லோக்கல் ஒருத்தரோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சரின்னு சொல்லி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினும் அரை மனசாக ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ட்ரக்கிங்க்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹீரோ ஹீரோயினோட 5 பேர் கொண்டு கிளம்புறாங்க. போகிற வழியில் நம்ம கைடு மாரியை காரில் ஏற்றிட்டு போகும்போது மாரியோட பொண்ணு குறுக்கில் வந்து காரை மறித்து நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு அவங்க அப்பாவுக்கு மட்டும் கழுத்தில் ஒரு தாயத்தை கட்டுது. ஸோ பேய்கிட்டேருந்து நாம் மாரியை காப்பாற்ற போகிறது இந்த தாயத்து தான்னு நமக்கு இந்த சீன்லேயே தெரிஞ்சிருது. அப்புறம் என்ன, எல்லாம் போய் காரை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணுறாங்க. அப்போ ஊரில் இருக்க ஒரு ஆள் இவங்க எல்லாரையும் பார்த்து முறைக்கிறான். குறிப்பாக ஹீரோயினையும் கூட இருக்க அந்த ஒரு பொண்ணையும் பார்த்து முறைச்சிட்டு போகிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு அழகான ஆறை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜாலியாக கத்தி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கைடு மாறி ஹீரோயின் நினச்ச மாதிரியே, இங்கே பாருங்கள் இப்படிலாம் கத்தக்கூடாது, காட்டு விலங்குலாம் கேங்காக வந்து இங்கே தண்ணி குடிக்கும், அப்புறம் அதுங்க ஏதாவது ஒன்று பண்ணிச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்ல ஹீரோயின், என்னையா நீ அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு சும்மா டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி சண்டை போட ஹீரோ குறுக்கில் வந்து விலக்கி விடுறாரு. படத்தில் ஹீரோக்கு இருக்க ஒரே வேலை ஹீரோயின் எப்பப்போலாம் போய் சண்டை போடுறாங்களோ அப்பப்போலாம் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது தான். அடுத்து கொஞ்சம் தூரம் போய் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அப்போ நம்ம பலியாடு அதான் பேய்கிட்ட மாட்ட போகிற ஆள் மலை ஏறினது ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு சிகரெட் பிடிக்கிறான். வெரி குட். இவன் சிகரெட் பிடிக்கிறத பார்த்த அந்த தைரியமான பொண்ணு சிகரெட் பிடிக்காதுன்னு அட்வைஸ் பண்ண அவன் அதை கேட்காததால் அவனை கல் எடுத்து அடிக்க போக அது மிஸ் ஆகி பின்னாடி விழும்போது மணி அடிக்கிற சத்தம் கேட்குது, ஏதோ மணியில் பட்ட மாதிரி. எல்லாம் அது என்னென்னு பார்க்க போக நம்ம கைடு மாதிரி யாரும் அங்கே போகாதீங்கன்னு தடுக்கிறார். அதை மீறி அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்க புல் எல்லாத்தையும் விளக்கிட்டு பார்த்தா இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்டில் எழுதி போடப்பட்டிருக்கு. கூடவே நிறைய மணி, கோயில் மணியெல்லாம் கட்டின மாதிரி ஒரு வாசலையும் பார்க்குறாங்க. மாறி அதை தொடாதீங்கன்னு சொல்லும் போதே இந்த படத்துக்கு தேவையாக இல்லாத அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒருத்தர் வந்திருக்கார்ல, அவர் அந்த மணி வாசலை தொட அது கீழே விழுந்து உடையுது. அதுலேருந்து வர சத்தத்தை யாராலையுமே கேட்க முடியல.
கைடு மாதிரி இங்கே பாருங்கள், இதோடு நிறுத்துங்க, எல்லாம் வாங்க இங்கேருந்து போகலாம். இந்த இடத்துல இங்கே போர்டு வச்சுருக்கிறது உங்களை மாதிரி ஃபன்னுக்காக லைஃப்பில் ரிஸ்கில் போடுறவங்களுக்காக கிடையாது. தினமும் இந்த பக்கம் வர்றவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஆடு மாடு மேய்க்க வர்றவங்க தெரியாமல் கூட இந்த இடத்த தாண்டி போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த போர்டை இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துக்கு ஒரு மோசமான கதை இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. போகாதீங்கன்னா போகாதீங்க, அதையும் மீறி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நான் இப்படியே கிளம்பிடுவேன்னு சொல்ல அப்போ ஹீரோயினுக்கும் மாறிக்கும் மறுபடியும் வாக்குவாதம் வருது. அப்போ மறுபடியும் ஹீரோ குறுக்கால வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி யாரும் இந்த பக்கம் போக வேணாம், வாங்க நம்ம மேலே போய் நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே, ஏன் மாறிக்குமே தெரியாது ஆல்ரெடி பேச்சு வெளியே வந்துட்டான்னு. இல்லை, எனக்கு ஒன்று புரியல. ஒரு இடத்த தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்டு வச்சுருக்கீங்கன்னா சரி, அதை ஏன் ஒரு புல் வச்சு மூடணும், மறைச்சி வைக்கணும்? வெளியில் தெளிவாக வச்சிங்கன்னா தானே அந்த பக்கம் யாரும் போகாமல் இருப்பாங்க. அப்படியே இல்லையா, அந்த இடத்த தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னா அதை நல்லா மூடி வைக்கணும். கல் மரம் அப்படி இப்படின்னு போட்டு இந்த இடத்துல போகவே கூடாதுன்னு மூடி வச்சா தான் இதை தாண்டி போகக்கூடாதுன்னு எல்லாம் அப்படிக்கா போவாங்க. ஆனால் இவனுங்க வெறும் புல்லை வச்சு மட்டும் மூடி வச்சுருக்கானுங்க. ஸோ இப்போ வெளியே வந்த பேய் இவங்களை ஃபாலோ பண்ணி அந்த தைரியமான பொண்ணுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்து அவளை தனியாக வர வைக்குது. இந்த பொண்ணும் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு இவங்க எல்லாரும் போகிற வழியை விட்டுட்டு வேற ஒரு வழியில் போக ஆரம்பிக்குது. அப்படி போய் பார்த்தா ஒரு மலையோட எண்ட் பாயிண்ட் வருது. அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அந்த பேய் வந்து இவளை தள்ளி விட எப்படியோ பின்னாடி இவளை தேடி வந்த மாறி இவளை காப்பாற்றிட்டான். ஏண்டி இங்கே வந்தேன்னு கேட்டால் அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பார்க்கலான்னு போனேன்னு சொல்ல எல்லாரும் சரிவா ஒன்றும் இல்லைன்னு கூட்டிகிட்டு போக அங்கே ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று பேய் இவங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. எப்படியோ எல்லாம் மலையோட உச்சியில் போய் அவங்களுக்கான ஸ்பாட்டில் போய் உட்காடுறாங்க. அப்போ நம்ம பலியாடு ஒரு கேமரா மேன் போல், வெட்டிங்கு ஃபோட்டோகிராஃபி எடுப்பாரா என்னன்னு தெரில, அவர் ஒரு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள கேமரா வச்சுருக்காரு. அந்த கேமராவில் ஹீரோயினை ஃபோட்டோ எடுக்க போகிறான்னு சொல்ல ஐயோ ஆத்தாடி இவன் நல்லா எடுக்க மாட்டேன் என்னன்னு எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் உங்களை ஃபோட்டோ எடுத்தே தீர வேண்டாம் அப்படின்னு நம்ம பலியாடு பின்னாடி துரத்திட்டே ஓட ஒரு கட்டத்தில் நம்ம பலியாடோட கண்ணாடி கீழே விழுந்துடுது. கண்ணாடி போடணுன்னா இவருக்கு கண்ணு தெரியாது போல், அதால் தடவி எப்படியோ கண்ணாடியை தேடி எடுத்து போட்டு பார்க்குறாரு. அங்கே யாரையுமே காணோம். எல்லாம் போய் ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. எப்படியோ ஹீரோயினை கண்டுபிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுக்க போனால் அங்கே ஹீரோயின் தெரியல, அதுக்கு பதிலாக பேய் தெரியுது. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது நம்ம விசுவாசம் ஆச்சுடா, இவங்க தான் இந்த படத்தில் பேச்சியா? சரிதான். எத்தனை பேர் பேச்சின்றது ஒரு கேர்ளை காட்டுவாங்கன்னு நம்பி ஏமாந்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேச்சியை பார்த்து பலியாடு மிரண்டு போய் மூச்சு வாங்க. அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி யாரோ போய் ஒளிகிறத பார்த்து கேமராவை அங்கேயே தரையில் வச்சுட்டு இவங்களெல்லாம் தேடி போக ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி இந்த பேச்சு நம்ம பலியாடு காலை வாரி விடுது. என்னடா இது கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கு, சட்டுன்னு போட்டு தள்ளாமல் எல்லாம் இவன் தான் கண்ணு தெரியாமல் தடுக்கி விழுந்துட்டான்னு சொல்ல நம்ம பலியாடு இல்லை நான் பேயை பார்த்தேன்னு சொல்ல இவன் ஒரு பயந்தாங்கோலிடா, எதையோ பார்த்துட்டு பேயின்னு பயந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனால் பலியாடு காலை பார்த்தா பேய் புறான மாதிரி ஒரு 5 கோடு இருக்குது. ஆனால் இது இவங்க யாருமே நம்பலை. அவன் போய் பாறை பின்னாடி கீறிக்கிட்டு கண்ணு தெரியாமல் எதையோ பேய்னு பார்த்து பயப்படுறான்னு சொல்ல நம்ம பலியாடு காண்டாக்கிடுறான். சரிடா, நான் பயந்தாங்கொழி தான், நீங்கள் ஒரு தைரியமான ஆள் தானே, அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போயிட்டு வாங்கடா, அப்போ தான் நான் வந்து உங்களை நம்புவேன்னு சொல்ல பயம்னா என்னன்னே தெரியாத அந்த பொண்ணும், படத்தில் ஏன் இருக்கும் எதுக்கும் இருக்குன்னு தெரியாத அந்த சப்போர்ட்டிங் ஆக்டரும் சரிடா நாங்கள் போயிட்டு உனக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெட்டாக பலியாடோட கேமராவை கேட்குறாங்க. அவனும் ஆர்வத்தில் சரின்னு சொல்லிடுறான். அப்போ நம்ம மாறி குறுக்க வந்து மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட கூவைகளா, மூஞ்சி மோரையும் நான் அவ்வளோ தூரம் போகாதீங்கன்னு சொல்கிறேன், அதையும் மீறி போகிறான்னு துடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோயின் குறுக்கில் வந்து இவங்க 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கும் மாறிக்கும் அப்படியே ஒரு கிளாஷ் ஆகுது. அந்த கேப்பில் இவங்க 2 பேரும் நாங்கள் போகிறோம், நாங்கள் ஒன்றும் தொலைஞ்சிட மாட்டோம்னு கையில் ஒரு ரிப்பன் ரோலை எடுத்துக்கிட்டு போகிற வழியெல்லாம் எல்லா மரத்துலையும் அந்த ரிப்பனை கட்டிட்டு இந்த வழியில் தான் நாங்கள் போகிறோன்ற மாதிரி கட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் காட்டுக்குள்ளே இருக்க ஒரு பாழடைஞ்ச வீட்டாக காட்டுறாங்க. இந்த வீட்டில் தான் பார்த்தாலே தெரியுது இது ஒரு சூனியக்காரியோட வீடு, அதுவும் நம்ம பேச்சியோட வீடு. அங்கே சடங்கு செய்கிற மாதிரி அந்த கோலம்லாம் போட்டிருப்பாங்களா ஸ்டார் ஷேப்பில், அது எல்லாமே போட்டு இந்த பேச்சியோட மரபொம்மை உட்பட எல்லாமே அங்கே இருக்குது. சரி, இடம் பார்க்க சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு வீடியோ எடுப்போம்னு தைரியமான அந்த பொண்ணு ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ எடுக்கிறான். அப்போ பேச்சியோட பொம்மை காற்றுல பறக்குது. கூடவே நம்ம பேச்சு பேயும் வந்து போஸ்ட் கொடுக்க அதை பார்த்து அரண்டு போகிற நம்ம தைரியமான பொண்ணு தன்னோட ஆல்டர் ஈகோவை ஆக்டிவேட் பண்ணி விடுறான். ஆஹா அப்படின்னு சொல்லி கத்த கூட வந்த பையன் ஓடி வந்து என்னென்ன ஆச்சுன்னு கேட்க இந்த மாதிரி நான் ஒரு பேயை பார்த்தேன்னு சொல்ல 2 பேரும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. பேச்சியும் நான் ஃபஸ்ட்டு மர்டர் பண்ணால் என்னோட முதல் பலியாடை தான் பண்ணுவேன்,
அப்படிங்கிற மாதிரி தன்னோட வீடை தேடி வாசல் வரைக்கும் வந்தவங்கள பத்திரமா திருப்பி அனுப்பி வைக்கிறா. ரொம்ப நேரம் ஆகியும் காட்டுக்குள்ளே போன 2 பேரும் திரும்பி வராதால் என்னதான் பண்ணுறாங்கன்னு போய் எட்டி பார்ப்போன்னு அவங்கள தேடி நம்ம மாரியும் ஹீரோவும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் அந்த பொண்ணு மூஞ்சில் ரத்தத்தோட ஒரு இடத்துல மயங்கி கிடக்குது. என்னென்னு போய் தூக்கி பார்த்தா தான் தெரியுது அந்த பையனும் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் மாதிரியே ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு. இதனால் நம்ம ஹீரோயின் மாதிரி காண்டாகி கோச்சிக்கிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே கலாச்சி சிரிச்சிட்டு வராங்க அந்த பொண்ணும் பையனும். ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்துருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போனால் ஹீரோயின் மாதிரிக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. இவங்க பின்னாடி வந்த அந்த 2 பேரும் ஹீரோயின் கூட உட்காந்துருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் மாதிரிக்கு அள்ளு விட்டுடுது. அப்போ இவங்க பின்னாடி வந்தது யாருன்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஸோ ஹீரோயின் மாதிரியை ப்ராங்க் பண்ணது பேச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால். பாட்டிக்கு ரொம்ப குசும்பு அதிகம். ப்ராங்க்லாம் பண்ணி விளையாடுது. என்ன பாட்டி எல்லாரும் தனித்தனியாக வந்து மாட்டுறாங்க, அப்படி நீ போட்டு தள்ளாமல் சுற்றினுக்கிற, எப்போ தான் நீ போட்டு தள்ளுவன்ற கேள்வி நமக்குள்ளே வருது. ஆனால் பாட்டி ஃபஸ்ட்டு மர்டர் பண்ணால் என் பலியாட தான் மர்டர் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்க போல். இதெல்லாம் பார்த்து அரண்டு போன ஹீரோயின்க்கோ என்ன தான் இங்கே நடந்தது, யார் அந்த பெயின்னு விசாரிக்க மாறி முன்னொரு காலத்தில் அப்படின்னு நடந்த கதையாக சொல்கிறாரு. அதில் இந்த கிராமத்தில் ஒரு மரியாதையான குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான் பேச்சு. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருந்த மற்றவங்க எல்லாமே பேச்சு மாதிரி இல்லை. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, பேச்சு ரொம்ப கெட்டவ. அவளுக்கு கொஞ்சம் மாந்திரிகம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாட்டம் இருந்தது. காட்டுக்குள்ளே இருந்த வீடு தான் அவங்க வீடு, அவங்க வாழ்ந்த வீடு. அவங்க குடும்பத்தில் இருந்த எல்லாரும் இறந்து போக பேச்சு கொஞ்ச நாள்லே காணாமல் போயிடுறான். அப்போ திடீர்னு ஒரு நாள் திரும்பி வந்த பேச்சு கேரளா போய் மாதிரிகங்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டு வந்து காட்டுக்குள்ளே இருக்க வீட்டில் மறுபடியும் சூனியக்கார வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஊருக்கு வந்து சூனியம் செய்கிறதால ஊர் மக்கள் எல்லாரும் சூனியக்கார கிழவி அப்படின்னு அன்போடு இவங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க. கேரளாலேருந்து வரும்போது சும்மா வரல, தான் கும்பிடுற தன்னை சாமியாக வழிபடுற சில சிஷ்யங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவள் ஊருக்குள்ளே வந்த அப்புறம் ஊரில் நிறைய மர்மமான மரணங்கள்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பேச்சு தான் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு 2 அடியாளை செட் பண்ணி அந்த சூனியக்கார கிழவியை போட்டு தள்ளத்துக்கு போகிறாங்க. ஆனால் அவங்கள தான் கிட்டேயே வரவிடாமல் இந்த பேச்சு ஒருத்தனை போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்து பயந்த இன்னொருத்தன் நேராக போய் ஊர் தலைவன்கிட்ட இந்த கதையை சொல்ல இப்போ எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு சாமியாரை பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பிங்களா நீங்கள் வந்தது டூ லேட், ஆல்ரெடி அந்த சூனியக்காரி கிழவி வந்து சாகா வரம் வாங்கிட்டா. இப்போ அவள் பண்ண கொலைகள் எல்லாமே அவளுக்கு வரம் தந்த துஷ்ட தெய்வத்துக்கு அவள் தர காணிக்கை. அவள் எல்லாரையுமே ஒரு கவுண்ட் வச்சு தான் கொல்றா. அவள் எத்தனை பேரை கொல்றாளோ அத்தனை பேரோட ஆசியும் அதாவது வயசும் அவளுக்கு போய் சேரும். ஸோ சாமியார் ஷார்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, நம்மளால் அவளை அழிக்க முடியாது, அதுக்கு பதிலாக நாம் வேணால் அவளோட ஆத்மாவை தடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை சொல்கிறார். அதில் அந்த சூனியக்காரியை கண்ணில் படாமல் நம்ம போய் அவள் கதையை முடிக்கணும். அப்படி பட்டனா அவள் நம்ம கதையை முடிச்சிருவா அப்படின்னு சொல்லி ஒரு கோணி பையை போட்டு அவள் தலையை மூடு, அதே சமயம் நான் பூஜை பண்ணி அவளோட ஆத்மாவை ஒரு பொம்மையில் போட்டு அழிக்கிறேன், நீ அவளை அதுக்கப்புறம் கொன்னுடு அப்படின்னு சொல்ல அதே மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. நல்லபடியாக நம்ம பேச்சியோட கதை முடியுது. இப்போ பேச்சியோட ஆன்மா அந்த பொம்மைக்குள்ளே போயிடுச்சு, அதனால் பேச்சு செத்துட்டான்னு அர்த்தம். ஸோ அதனால் அவளோட உடம்பை ஒரு இடத்துல புதைச்சிட்டு இந்த மர பொம்மையை ஒரு மரத்தில் ஆணி வச்சு அடிச்சுட்டு இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு போர்டை வைக்கிறாங்க. இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு. நம்ம சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, தெரிஞ்சோ தெரியாமலையோ யாரோ ஒருத்தர் உள்ளே போய் இதுக்குள்ளே இருக்க அந்த பொம்மையை எடுத்துட்டு அதுலேருந்து பேச்சு வெளியே வந்தால் கூட இந்த வாசலை தாண்டி அவளால் கிராமத்துக்குள்ளே வர முடியாது. இந்த காட்டுக்குள்ளவே தான் அவளோட ஆவி சுத்தம். ஒரு வேளை இந்த வாசலை தாண்டி வந்துட்டான்னா அப்புறம் அவளால் யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியை வச்சுருக்காரு. இதுதான் இந்த தடை செய்யப்பட்ட பகுதி போர்டுக்கான கதை அப்படின்னு நம்ம லோக்கல் கைடு மாதிரி ஒரு கதையை சொல்லி முடிக்கிறார். இல்லை ஏழை இப்படி பண்றியா, கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்னடா ஃப்ளாஷ்பேக் இது, பேச்சுக்கு சாகாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவளை கொண்டுடுறாங்க. அதாவது அவள் பாடிக்கு மட்டும்தான் சாவு, அவள் ஆத்மாவுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டா காலங்காலமாக எல்லாம் மந்திரவாதிக்கும் சொல்கிறாங்க. வழக்கம் போல் ஒரு பொம்மையில் போட்டு அடைக்கிறீங்க. ஒரு சூனியக்காரியாக ஒரு ஆணி வச்சு அடித்து மரத்தில் கட்டி போட்டிருக்கீங்கன்னா அந்த மரத்தையாவது சேஃப்கார்ட் பண்ணி யாரும் அதை தொடக்கூடாதுன்னு கயிறு மஞ்சள் கயிறு அது இது குங்குமம் எப்படியாவது போட்டு பயமுறுத்தி என்ன ஏதாவது பண்ணியிருக்கலாம். இப்படி எதுவுமே பண்ணலன்னா எப்படி வாசம் அந்த மரத்தை பார்த்து யாருக்காவது பயம் வரல, அது கூட போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதான் பேச்சு ஈஸியாக வெளியே வந்துட்டா. நீங்கள் அருந்ததி படம் பார்த்தீங்கன்னா அதில் பசுபதியை வந்து உயிரோடு புதைச்சி அரண்மனையில் ஒரு ரூமில் வச்சுருவாங்க. ரூம் பக்கம் மட்டும் போகாமல் அந்த அரண்மனையை விட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த அரண்மனையை சுற்றி ஒரு கிலோமீட்டருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி தான் ஒரு பேய் வந்து வெளியே வரக்கூடாது, ஒரு மோசமான பேய்னா அதை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. இதில் இவன் அகோரிக்கே அந்த நிலமைனா ஒரு சூனியக்காரி, அதுவும் சாகா வரம் பெற்ற ஒரு பேயை நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா,
ஜஸ்ட் ஒரு மரத்தில் பொம்மையை வச்சு அடிச்சிருக்காங்க. சரிப்பா நீங்களாம் போயிட்டீங்க, வெளியூர்லேருந்து ஒருத்தன் அந்த காட்டுக்கு வரான், வந்து நீங்கள் வச்சுருக்க வாசகாலை பார்த்து அடடே இது ஏதோ சாமி கோயிலுக்கு போகிற வழி போலையே அப்படின்னு உள்ளே வந்து நீங்கள் குத்தி வச்சுருக்க சூலாயத்துக்கு நடுவில் இருக்க மரத்தை தான் சாமி மரம்னு நினச்சி அதில் இருக்க பொம்மை தான் சாமின்னு நினச்சி அதை கும்பிட்டு இருந்தானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம ஆளுங்க பண்ணுற கேரக்டர் தானே கைஸ். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. ஆனால் உனக்கு எனக்கு புரியவே இல்லை, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து லவ்வர்ஸ் எப்படி கரெக்டாக இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்தாங்க? அவங்களால ஈஸியாக வர முடியுதுன்னா ஏன் இங்கே பல பேரால் வர முடியல? எப்படி அந்த மரம் பாதுகாப்பாக இருந்துன்னு இவங்க அந்த மரத்தை தேடினானுங்க, ஆணி அடித்தானுங்க? ஒன்றுமே புரியல. அவள் ஒரு பெரிய சூனிக்காரனா யாருமே போக முடியாத ஒரு இடத்துல ஒரு மரத்தில் தானே இவங்க போய் ஆணி அடிச்சிருக்கணும். எல்லாரும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற இடத்துல போய் ஆணி அடித்து இவனுங்க என்ன குரங்கு ஏறினா கூட அது கீழே விழுந்து உடஞ்சிரும் போல் அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. இந்த கதையெல்லாம் கேட்ட ஹீரோ சரிதான்டா இனி நாம் இங்கே இருக்கக்கூடாது, வாங்க எல்லாம் கிளம்பலான்னு சொல்ல எல்லாம் அவங்கவுங்க பேகை எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம பலியாடுக்கு தான் சாக போகிற டைம் வந்துடுச்சுன்னு ஞாபகம் வந்து அவனோட கேமராவை காணுன்னு தேட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் நீ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல பலியாடு மாரியை கூட்டிகிட்டு கேமரா எடுக்க போகிறான்னு சொல்ல மாறி கேமரா போனால் போதியா உயிர் தான் முக்கியம் வாயா போகலான்னு சொல்ல பலியாடு இப்போ நான் செத்தே ஆகணும் நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி மாரியை கன்வின்ஸ் பண்ணி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் கேமரா வச்ச இடத்துல இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் இருக்குது, அதுவும் ஆன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. மாறி கேமரா தான் எடுத்துலடா வாடா போகலாம், என்னடா அதில் பார்த்துட்ருக்க வா போகலான்னு சொல்ல அதை கேட்காம நம்ம பலியாடு கேமராவில் ரெக்கார்டான வீடியோவை பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா இவர் வந்தது அந்த கேமராவை எடுக்கிறது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஆனால் அந்த வீடியோ எதுலேயுமே மாறி இல்லை. ஸோ இவர் கூட இருக்கிறது மாறி இல்லை பேச்சு. பேச்சுக்கு பின்னாடி வந்த மாதிரி அது நான் இல்லைடா அது பேய் ஓடிடுறா பங்கு ஓடு அப்படின்னு மாறி ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறான். பலியாடு மாறி பின்னாடி ஓடுறன்னு வழி தெரியாமல் எங்கெங்கேயோ ஓட எப்பப்பெல்லாம் நம்ம பலியாடு சரியான வழியில் போதோ அப்பப்பெல்லாம் பேச்சு குறுக்கில் வந்து ராங் ரூட்டை காட்டி நேராக அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம முதல் பலியாடை வெட்டி முடிக்குது. ஓகே படம் ஆரம்பித்து ஃபைனலி முதல் பலியாடு காலி. சாகிறப்போ பலியாடு கத்துற சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ அவரை தேடி ஓட ஆரம்பிக்க அப்போ ஒரிஜினல் மாறி வந்து சார் நீங்கள் அங்கே போகாதீங்க, பேச்சு தான் அவனை கூப்பிட்டு போய் கொண்டுட்டா, நாம் இருக்கிறவங்களையாவது காப்பாற்றோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்றாரு. ஹீரோ அதை கேட்காம போகிறாரு. அப்போ ஒரு இடத்துல பாழடைஞ்சு போன ஒரு டென்ட்டை பார்க்குறாங்க. அந்த டென்ட்டுக்குள்ளே ஒரு கேமரா இருக்குது. அந்த டென்ட்டு வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கப்புள்ஸ் 2 பேர் இந்த டென்ட்டு தான் அவங்க அந்த பேச்சியை ரிலீஸ் பண்ணது, அப்போ அவங்க 2 பேரை மர்டர் பண்ணது, இது எல்லாமே அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. என்னடா நடக்குதுங்க? அந்த கேமராவை அவங்க ரெக்கார்டிங்கில் போட்டு வச்சதாகவே இருக்கட்டும், அதில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்ததுன்னு கூட இருக்கட்டும், இப்போ இவங்க வந்து பார்க்குற வரைக்கும் கூட அதில் சார்ஜ் இருந்திருக்கும். என்னடா லாஜிக் இது? மற்றதெல்லாம் மட்டும் லாஜிக் இருக்கா? மாறி ஆத்தாடி ஆத்தா பேச்சு திருப்பி வந்துட்டா போலையே, அவன் போனால் போகிறான் சார் வாங்க சார் நாங்கள் மீதி இருக்கவங்களையாவது காப்பாற்றோன்னு மற்றவங்க கிட்ட ஓடி போகிறான். ஆனால் அவங்க யாருமே மாறியை நம்பலை. நீ தாண்டா எல்லாரையும் பிளான் பண்ணி போட்டு தள்ளுறேன்னு ஹீரோயினும் அந்த கூட இருக்க அந்த சப்போர்ட்டிங் ஆக்டரும் மாறி கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு ஹீரோவே சப்போர்ட் பண்ணல. நீ தான் கூட போய் அந்த வீடியோவில் பார்த்தல, நீ சப்போர்ட் பண்ணல, சப்போர்ட் பண்ணாமல் ஏன்டா பேபேன் நின்றுட்டுருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கேப்பில் பேச்சு வீட்டுக்கே போய் பேச்சியை வீடியோ எடுத்த அந்த தைரியமான பொண்ணு காட்டுக்குள்ளே இறங்கி போக ஆரம்பிக்கிறாள். அவள் தான் இப்போ ஆல்டர் ஈகோவாக மாறிட்டாளே, பயந்து போய் காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். அவளை தேடி நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் போகிறாங்க. அங்கே போனால் அவங்க கண்ணு முன்னாடியே அவளை பேச்சு தூக்கிடுறா. மர்டர் மட்டும் தான் பாட்டி லேட்டாக பண்ணுச்சு, மற்றதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது. பேச்சு ஆட்சியாக இருந்தாலும் சும்மா ஏர்லேயே பறந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. இதை பார்க்குற நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் தலை தெரிச்சு ஓட நம்ம சப்போர்ட்டிங் ஆக்டர் சத்தம் கேட்டு ஹீரோ கிட்ட ஓடி வராரு. பின்னாடியே மெதுவாக வந்த நம்ம மாதிரி நான் தான் அப்போயோ சொன்னல சார் வாங்க சார் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியில் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க போகிற வழி எல்லாமே மரத்தில் ரிப்பன் கட்டியிருக்கு. அப்போ தான் நம்ம சப்போர்ட்டிங் ஆக்டர் உருப்படியாக ஒரு விஷயத்த சொல்கிறார், இது நாங்கள் 2 பேரும் அந்த சூனிக்காரி வீட்டுக்கு போகிறதுக்காக கட்டின ரிப்பன் வழியாச்சே, இதில் ஏன் அவன் நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு டவுட்டாக கேட்க ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவன் கரெக்டாக தாண்டா கூப்பிட்டு போவான் நீ வாடா அப்படின்னு சொல்ல என்னதான் தான் யோசிச்சது கரெக்டாக இருந்தாலும் சரி ஹீரோ ஹீரோயின் சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க கூட ஓட ஆரம்பிக்கிறான் நம்ம சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அவன் யோசிச்சது கரெக்டாக தான். அவன் மாறி அடித்ததுக்கப்புறம் மாறி எழுந்து காட்டு விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் கரெக்டாக தடை செய்யப்பட்ட பகுதி போட்டுக்கு வெளியில் நிற்கிறான். அதாவது அந்த வாசலை தாண்டி வெளியே நிற்கிறான். அதை தாண்டி பேய் வராது. அவன் நினச்சிருந்தா அப்படியே ஆளை தப்பிச்சோண்டா சாமின்னு ஓடி இருக்கலாம். ஆனால் அவன் தான் நல்லவனாச்சு. நம்மளை நம்பி வந்தவங்க அவங்கள எப்படி நம்ம விட்டுட்டு போகிறதுன்னு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு.
அப்படி போகிறவரை பேச்சு நீ தாண்டா எனக்கு ப்ராப்ளம் நான் எவ்வளோரையும் தப்பிக்க வைக்கலாம் நான் பார்க்குறேன்னு அவரை போட்டு தள்ள வருது. ஆனால் அவர் கழுத்தில் இருக்க தாயத்தை பார்த்து பயந்து அவர் அட்டாக் பண்ணாமல் போயிடுது. அதே சமயம் இங்கே மாறி உருவத்தில் வந்த பேச்சு அவங்க எல்லாரையும் ஒரு வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு போக அந்த வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது. நான் தான் அப்போவே சொன்னலடா, அவன் தான் வந்து நம்மளை வந்து இந்த வீட்டை கூப்பிட்டு வரான், அவன் தாண்டா எல்லாரையும் மர்டர் பண்ணுறான்னு நம்ம சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பேச்சு குறுக்கால வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிடுது. இதை பார்த்த நம்ம சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு தெரிச்சு எப்படியோ இந்த வாசலை தாண்டி ஓட ஆரம்பித்தார். ஆனால் அப்போ செத்து போன நம்ம பலியாடோட சத்தம் கேட்குது. அவன் தான் செத்துட்டானே அப்படின்றது நமக்கு தெரியும், ஆனால் சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு தெரியாதே. பேச்சு பலியாட உருவத்தில் வந்து தனக்கு காலை உடஞ்சி அடிபட்டு வலிக்குதுன்னு தன்னை எப்படியாவது இந்த வாசலை தாண்டி கூப்பிட்டு போகணுன்னு சப்போர்ட்டிங் ஆக்டர்கிட்ட கெஞ்சுது. அதை நம்பி வாசலுக்கு வந்த நம்ம சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ஸு பலியாடை தூக்கிட்டு வராரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் பலியாடு நம்ம பேச்சியாக மாறி இந்த சப்போர்ட்டிங் ஆக்டரை கொன்னுடுது. அப்பாடா இவனுங்காலியா. பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை தேடி அந்த வீட்டுக்குள்ளேயே போகிறாரு. அங்கே ஹீரோயின் செவுத்தில் முட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் என்ன இன்னும் சாகலை, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோ முன்னாடி இருக்கிறது ஹீரோயின் தானா இல்லை பேச்சியான்றதே நமக்கு தெரியல. ஹீரோயினை அவர் எப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ அங்கே மாறியும் கரெக்டாக வந்து நிற்கிறான். இப்போ மாறி பேச்சியா இல்லை ஹீரோயின் பேச்சியா அப்படின்ற சந்தேகத்தில் நாம் இருக்கோம். ஹீரோயினுக்கு அந்த மாறியே ஒரு டவுட்டாக இருக்கிறப்போ அந்த மாறி நீங்கள் என் கூட வந்தே ஆகணும், இங்கே பாருங்கள் என் கழுத்தில் ஒரு தாயத்து இருக்குது, எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு போட்டது, எங்கள் அப்பா தான் பேச்சியே கத்தி வச்சு கொன்னார், அவருக்கும் எங்கள் தலைமுறைக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு எங்களுக்கு இந்த தாயத்தை போட்டிருக்காங்க. தாயத்தை போட்டிருக்க நான் தான் ஒரிஜினலான மாறி, அது பேய் வந்து ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் வேணால் பேய் என் உருவத்தில் வந்தால் அதை கழுத்தை பாருங்கள் தாயத்து இருக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோ அதுக்கப்புறம் தான் சரி நம்புறாரு. இப்போ நான் ஒரு பிளான் சொல்கிறேன், நம்ம 3 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ஓடுவோம். எக்காரணத்து கொண்டும் ஒருத்தர் கையை இன்னொருத்தர் விட்டுறக்கூடாது. நாம் மட்டும் அந்த வாசலை தாண்டிட்டோம், பேச்சால் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மாறி சொல்ல சரி நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இவன் மட்டும்தான், இவன் சொல்கிறத கேட்போன்னு சொல்லி எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக வாசல்கிட்ட வரும்போது ஹீரோயின் கால் தடுக்கி கீழே விழ அந்த கேப்பில் நம்ம பேச்சு வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறா. வா வாட் அ பர்ஃபெக்ட் டைமிங். இதோட பேச்சு ஹீரோயினை தூக்குறது 2வது டைம். இப்போயாவது ஹீரோயின் ஒழுங்காக கொள்ளுங்க பேச்சு. அப்புறம் என்ன, ஹீரோ கண்ணுக்கு காதல் மறைக்க ஹீரோயினை தேடி காட்டுக்குள்ளே ஹீரோ மாறி எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஓடுறாரு. அப்போ செத்து போன இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஈவன் பேச்சியே வந்து ஹீரோ முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் ஹீரோவை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. என்ன காரணம்னு பார்த்தா அவங்ககிட்ட மாறியோட தாயத்து இருக்குது. இது எப்படிடா இவன் கையில் வந்ததுன்னு பார்த்தா ஹீரோயினை பேச்சு தூக்குனதுக்கப்புறம் மாறி ஹீரோவை போக விடாமல் தடுப்பான். அப்போ அவங்ககிட்டேருந்து ஓடி வரும்போது ஹீரோ தெரியாமல் தான் அவனோட தாயத்தை அறுத்துட்டு வந்திருப்பான். அச்சோ அப்போ மாரியோட நிலைமை அதே தான். இப்போ ஹீரோவுக்கும் மாரிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க அந்த வாசலுக்கு வராரு. வந்து பார்த்தா அங்கே மாரியை செத்து கிடக்கிறான், அதுவும் கழுத்தறுப்பட்டு. இங்கே நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், பேச்சு ஒருத்தவங்கள தாக்குனான்னா அவங்க பாடி கூட கிடைக்காது. ஆனால் இங்கே மாறி கழுத்தறுப்பட்டு கிடக்கிறத பார்த்து மாரியை கொண்டது யார், பேச்சியா இல்லை வேறு யாரா அப்படிங்கிற டவுட்டு எனக்கு வருது. உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வரல, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சோகத்தில் போய் ரோடோரமாக உட்காராரு. அப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்த காரை பார்க் ஆன இடத்துல பார்க்கும்போது ஒருத்தன் வந்து முறைச்சான் இல்லையா, அவன் வந்து நிற்கிறான். சார் என்னை காப்பாற்றுங்க சார், இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்ல அவன் கேஷுவலாக வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே பார்த்தா ஹீரோயின். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்தா நம்ம இவ்வளோ நேரம் ஹீரோயின்னு கூப்பிட்ட ஹீரோயினே இல்லை, அவங்க தான் இந்த படத்தோட வில்லி. பேச்சு உயிரோடு இருக்கும்போது அவளுக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அதில் எல்லாரையுமே கொண்டுட்டதான் நினச்சாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தப்பிச்சிட்றா. அதுதான் நம்ம வில்லியோட பாட்டி. வில்லியோட அப்பா தான் இந்த காரில் வந்தது. இந்த பாட்டி 2 தலைமுறையாக இந்த பேச்சியை அடைச்சி வச்ச மரத்தை தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனால் இவங்களால கண்டுபிடிக்கவே முடியலையாம். அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து இந்த சின்ன பொண்ணையே பாட்டி ஆனதுக்கப்புறம் இந்த கப்புள்ஸ் 2 பேரும் பேச்சியை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஐ ஆம் ரிலீஸ்ட் அப்படின்னு பேச்சு இந்த பாட்டிக்கு மெசேஜ் பண்ண அந்த இன்ஃபோ பாட்டிக்கு வர பாட்டி அவங்களோட பையன், அதாவது நம்ம வில்லியோட அப்பா, அவங்கக்கிட்டேயும் வில்லியக்கிட்டேயும் இங்கே பாரு பேச்சு ரிலீஸ் ஆகிட்டா, அவளுக்கு இன்னும் காணிக்கை மிச்சம் இருக்குது, அந்த பலியை கொடுக்கணுன்னா நீங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு போய் அவளோட எல்லைக்கு முன்னாடி விட்டுட்டு வந்தால் போதும், மற்றதெல்லாம் அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல ஓகே சேலஞ்ச் அக்செப்டன்னு வில்லியும் அவங்க அப்பாவும் ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம ஊருக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் அந்த கோட்டை தாண்டி உள்ளே வர மாட்டாங்க. அதனால் நம்ம வெளியூர்லேருந்து இந்த ட்ரெக்கிங் போகிறோன்னு சுற்றிட்டு இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டின்னு வந்து இந்த பேச்சுக்கிட்ட விட்டால் போதும், மற்றதெல்லாம் அவள் பார்த்துப்பா அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அதுக்கு தான் வில்லி ஒரு ட்ரெக்கிங் கேம்புக்கு போய் அங்கே தான் இந்த ஹீரோ அண்ட் அவங்க கேங்கை கண்டுபிடிக்கிறா. அதில் ஹீரோ கூட நான் லவ்வர் மாதிரி பழகி அவன் மூலிமா எல்லாரையுமே கூட்டிகிட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டா. அதுக்கப்புறம் பேச்சு எல்லாரையும் போட்டு தள்ளுறா. ஆனால் நம்ம மாறி தான் ஆல்ரெடி அந்த எல்லைக்கோட்டை தாண்டிட்டானே,
அவனை எப்படி பேச்சு போட்டு தரலான்னு கேட்டால் அவனை கொன்னது பேச்சு இல்லை, நம்ம வில்லி தான். அவனை ஏன் கொன்னான்னா அவன் ஊருக்குள்ளே போய் பேச்சு திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அதனால் பேச்சுக்கு எதனா ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி தான் வில்லி அந்த மாரியை போட்டு தள்ளியிருப்பா. இப்போ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்த ஹீரோவை மறுபடியும் வில்லி அவங்க அப்பா 2 பேரும் சேர்ந்து அந்த பேச்சு வீட்டுக்கே கூப்பிட்டு போய் ஹீரோவை பேச்சுக்கு பலி கொடுத்துட்றாங்க. இப்போ பேச்சு செத்த அப்புறம் மொத்தம் 13 பலி மிச்சம் இருந்தது. அதில் 6 பலியை, அதாவது படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த 2 பேர் அப்புறம் ஹீரோ அண்ட் அவங்களோட கேங் 4 பேர் சேர்த்து மொத்தம் 6 பேரை பலி கொடுத்தாச்சு. மீதி 7 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பலி கொடுத்துட்டா பேச்சியோட கணக்கு முடிஞ்சுது, அவளால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வில்லி, அதான் நம்ம பேச்சுக்கு அடுத்து சாகாமல் இருக்க அவளோட சிஷ்யா ஒருத்த தான். பேச்சுக்கு சாகாவரம் கிடைச்ச மாதிரியே வில்லிக்கும் சாகாவரம் கிடைக்க அதுக்கடுத்து அவள் கொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. அப்போ செத்துப்போன ஏதோ ஒருத்தனோட தம்பி அவனை தேடி காரில் இந்த காட்டுக்கு வரான். அதோட செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து படத்தை மொத்தமாக முடிக்கிறாங்க, நம்ம கதையும் சேர்த்து. இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து பேச்சின்னு ஒரு பாட்டியை சொல்லுவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம விஸ்வாசம் படத்தில் தலை கூட நடித்த அந்த பாட்டி தான் இவங்க. அந்த பாட்டிக்கான ரோல் படத்தில் ரொம்பவே கம்மி. பேச்சு எவ்வளோ கொடூரமானவ, அவள் எப்படின்னு எல்லாரோட வார்த்தையில் தான் இருக்கே தவிர பேச்சு பண்ணால் ஒரு பயங்கரமான செயல்னு படத்தில் எதுவுமே இல்லை. ஈவன் பேய் வர சீன் கூட அந்தளவுக்கு த்ரில்லிங்காகவே இல்லை. ஜஸ்ட் பாட்டி அங்கே நிற்க வைக்கிறது, இங்கே நிற்க வைக்கிறது, அப்புறம் ஃபேஸுக்கு க்ளோஸ்அப் வைக்கிறதுன்னு பாட்டியை ஒரு ஆப்ஜெக்டாகவே இந்த படத்தில் டீல் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இவங்க பயமுறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேச்சியோட வீடு பேஸ்மெண்ட்லேருந்து தான் பேச்சு வர மாதிரி படத்தில் நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பேஸ்மெண்ட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு கடைசி வரைக்கும் காமிக்கவே இல்லை. மற்றபடி அந்த வீடு மட்டும்தான் அந்த படத்துலேயே ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு இடம். அப்புறம் மெயினான விஷயம், ஒரு எல்லை கூட வச்சுருப்பாங்க இந்த படத்தில். அதை தாண்டி போனால் தான் பேச்சியால் வர முடியும், நம்மளை அட்டாக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த எல்லைக்கோட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க, அதை சுற்றி தான் காட்டுக்குள்ளே போவாங்க. அப்படி போகிறப்பவே பேய் வந்து இவங்கள அட்டாக் பண்ணும். அப்போ எல்லைக்கோடுனா என்ன, பேய் எப்படி அந்த எல்லைக்கோடுகளில் இருக்குது, இதுதான் பவுண்ட்ரி அப்படின்னு படத்தில் சொல்லவே இல்லை. அடுத்து பேச்சு நினச்சிருந்தா படத்தோட ஸ்டார்டிங்கில் 2 கப்பல் வந்தாங்களே, அவங்கள 5 நிமிஷத்தில் முடிச்சதில்ல, அதே மாதிரி எல்லாரையும் முடிச்சிருக்கலாம். ஃப்ளாஷ்பேக்கோடு சேர்த்து படத்தை ஒரு 45 நிமிஷத்துலேயே முடிச்சிருக்கலாம். ஆனால் ஏன் எல்லாருக்கூடையும் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடி டைம் வேஸ்ட் பண்ணுச்சுன்னு தெரில. நிறைய இடங்களில் ஏன் ஹீரோவை கூட வில்லி கூட தனியாக அந்த பேச்சு வீட்டுக்குள்ளே தான் போயிருப்பா. வில்லியும் பேச்சு நினச்சிருந்தா ஹீரோவை அங்கேயே முடிச்சிருக்கலாம். ஆனால் ஏன் ஹீரோவை வெளியே ஓட விட்டணும், எதுவுமே புரியல எனக்கு. இது எல்லாம் தாண்டி வில்லி ஒரு 10 பேர் மொத்தமாக கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் அவள் கொண்டு இருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், நம்ம பேச்சியோட கணக்கும் மொத்தமாக முடிஞ்சிருக்கும். இவங்க பர்டிகுலராக காட்டுக்குள்ளே ட்ராக்கிங் போகிறவங்க லவ்வர்ஸ் மட்டும்தான் பேய் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தண்ணி அடிக்கிறவங்க, அப்புறம் விலங்குகளை வேட்டையாடுறவங்க, அப்புறம் இல்லீகலாக மரத்தை வெட்டுறவங்க, அப்புறம் ஆளுங்களை கொண்டு வந்து காட்டுக்குள்ளே வச்சு சீரழித்து கொல்றவங்க, இவங்க யாரையுமே பேச்சு அழிக்கிற மாதிரி எனக்கு காட்டலை. ஜஸ்ட்டு ட்ரக்கிங் போகிறவங்க கூட காட்டை அவ்வளோ அழிக்கிறது இல்லைடா, இந்த மற்றவங்களாம் தாண்டா அழிக்கிறாங்க. அவங்கள பேச்சு கொள்கிற மாதிரி சீன் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். சும்மா தண்ணி அடிக்க போகிறாங்க, அங்கே போயிட்டு ஒரு விலங்கை சுட போகிறாங்க, அந்த லென்ஸில் பேய் தெரியுதா அப்படின்னு காமிச்சு அவங்கள கொண்டு இருந்தால் கூட மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். சாதாரணமாக ட்ரக்கிங் போய் சும்மா கத்திட்டு இருக்கவங்களை கொள்றதுல பேய் என்ன பெரிய வேலை பண்ணிடுச்சுன்னு எனக்கு தெரில. சார் இப்போ அந்த ரிவ்யூவர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. ட்ரக்கிங் போகிறவங்கள மிரட்டி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இதில் மிரட்டி விடுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ட்ரக்கிங் போகிறவங்க ஜாலியாக போயிட்டு வரலாம், தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போகாமல் இருந்தாங்களே அவங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பேச்சு வெளியவும் வரல, எல்லோரும் அந்த எல்லைக்குள்ளே போகாமல் இருக்க போகிறாங்க. ட்ரெக்கிங் வரவங்கள மட்டும் போட்டு தள்ளிட்டு காட்டுக்குள்ளேயே பேச்சு இருக்க போகிறா. கிராம மக்கள் காட்டுக்குள்ளே போகலாம் நிம்மதியாக இருக்க போகிறாங்க. அதுதான் இந்த படத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒன்று. இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.